அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் சர்வம் ஸ்டாலின் மயம். ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை பற்றிய புத்தகம் இது. இந்த புத்தகம் இவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையான வாழ்க்கையின் பல முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பா இது அமைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, சோவியத் ரஷ்யா உருவான விதம், அவங்க எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்றதையும் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நூலாக இருக்கு. கம்யூனிச தலைவர்களே அதிகமான எதிரிகளை கொண்ட தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹிட்லருக்கு அடுத்து பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரஷ்யர்கள் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் ரஷ்யர்களால் அப்படின்னா அவர் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட தலைவரை பற்றிய ஒரு தொகுப்பு நூல் இந்த நூல். அவருடைய வாழ்க்கை, ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவர் இளமையில் அவங்க அம்மா அவங்க அப்பா அடிக்கிறத பார்த்து இவருக்கு ஒரு அந்த ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் தனக்கு கீழே இருக்கிறவங்கள அடிக்கிறாங்க, அதை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு வந்துருச்சு. அப்பா வெளில போயிட்டு வர்றாரு, என்ன கோபம் எது நடந்தாலும், ஏன்னா அப்போ ஜார் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் நிறைய கொடுமைகள், என்ன நடந்தாலும் வீட்டுக்கு அவர் அடிக்கிறது அவங்க அம்மாவை தான். அதை பார்த்து பார்த்து எதுக்கு அப்பா அடிக்கிறாரு, ஏன் அம்மாவே அடிக்கிறாரு அப்படின்றப்ப, அம்மா அப்பாவுக்கு கீழே, அப்பா பெரியவர், ஆதிக்கம் உள்ளவர், அவர்னால அடிக்கிறார், அப்பா நம்ம எதிர்த்து போராடுறோம்னு அப்பயே அவருக்கு வந்துடுது. ஒரு கட்டத்தில் அவர் நல்லா படிக்கிறாரு, நல்லா படிச்சுட்டு இருக்கனால அம்மா சொல்கிறாங்க, இவரை எப்படியாவது மத குருவாக மாற்றிடணும், மத போதகராக மாற்றிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 குழந்தைகள் பிறந்து இறந்து போன பிறகு பிறந்ததுனால இவரை இறைவனுக்கு நம்ம கொடுத்தவரோம், அதனால் இறைவனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அப்போது இவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஜார் மன்னர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க ரஷ்யா முழுவதும். இவர் பிறந்தது ஜார்ஜியா, இப்போதைய ஜார்ஜியாவில். அப்போ ரஷ்யா முழுவதும் ரஷ்ய மொழியில் தான் படிக்கணும், ரஷ்யாவில் தான் தேர்வு எழுதணுன்றாங்க. அப்போயும் எதுக்கு இப்படி ஒரு மொழியை கொண்டு வராங்கன்றது இருக்குது. அப்போது அதையும் நல்லா படித்து நல்ல மாணவனாக படிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ படிச்சுக்கிட்டே வர்றவருக்கு ஒரு வயது வந்த பிறகு கம்யூனிச சித்தாந்தங்கள், மார்க்ஸ் படிக்கிறாரு, ஏங்கல்ஸ் படிக்கிறாரு, அந்த சித்தாந்தங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது லெனினுடைய விஷயங்கள்லாம் படிச்சுக்கிறாரு. அப்போது அந்த கூட்டங்கள்லாம் ரகசியமாக தான் நடக்குது. ஏன்னா ஜார் மன்னர்களுக்கு எதிரான விஷயம் இதெல்லாம். அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே தொழிலாளிகளுக்கான முன்னேற்றம், விவசாய கூலிகள், அடிமைகளுக்கு ஆதரவாக நிற்கிறது தான், அவங்களுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டங்கள், போராட்டங்கள், இந்த தத்துவமே. அப்படின்றப்போ அந்த கூட்டங்கள்லாம் ரகசியமாக நடக்குது. நிறைய புத்தகங்கள் மன்னர்களால் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் அங்கே கொடுக்குறாங்க. அதை வாங்கி படிக்கிறார். அதை படிக்கும்போது அவருக்கு பெரும் அளவில் இந்த இயக்கத்தின் மீது ஈடுபாடும், தன் ஆழ்மன சிந்தனையில் இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்படுற அந்த உணர்வுக்கு தீனி போடுற விஷயமாகவும் இது இருக்கிறதுனால ரொம்ப ஈடுபாடு கட்டுறாரு. இதில் நல்லா படிச்சுட்டே வந்ததுனால அவங்க அம்மா அந்த மத பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாங்க. அங்கே சீட்டே கிடைக்காது. அங்கே இவருடைய நல்லா படித்த பையனால இவருக்கு கொடுத்துட்றாங்க. அங்கேயும் நல்லா படிச்சுட்டே தான் இருக்கார். இடையில நேரம் கிடைக்கும் போது இந்த கூட்டங்களுக்கு போகிறது, இது பற்றி பேசுறது, கட்டுரைகள் எழுதுறது, இப்படி இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த இதில் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் வச்சிருந்த புத்தகங்களை பார்த்தா, ஆஹா இது தடை செய்யப்பட்ட புத்தகமாச்சே, இதை வச்சிருக்கிறாருன்னு இவர் கூப்பிட்டு கேட்டப்போ, ஆமாம் இது எனக்கு பிடிக்கும், நான் இந்த சித்தாந்தம் உள்ளவனதும் இவரை கொண்டு போய் ஒரு கீழ் அறையில் அடைச்சிடுறாங்க. அது ஒரு தண்டனை அறை மாதிரி. அங்கேருந்து கஷ்டப்படுறாரு. அதன் பிறகும் இவர் அந்த இதை விட்டு வெளியே வரலை. ஏன்னா அவருக்கு அந்த இது பிடிச்சிருந்தது, சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதை பற்றி பேசுகிறதும் எழுதுறதும் அந்த புத்தகங்கள் படிப்பதுமா இருந்ததுனால அவங்க அந்த பள்ளியிலேருந்து விலக்கிடுறாங்க. விலக்கின உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா இனிமேல் நான் சுதந்திரமாக படிப்பேன், நிறையா படிப்பேன், ஈடுபடுவேன்னு வெளில வந்துடுறாரு. பின்பு காலப்போக்கத்தில் ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். இருந்தாலும் அவர் அதில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நகர்வும் அவரை மக்களிடம் சென்றடைய வைக்குது. அவருடைய பேச்சும் சரி, எழுத்தும் சரி, வெகு வேகமாக மக்களிடம் சென்றடைகிறார். இவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தாலே வெளியில் தெரியுமே, அரசுக்கு தெரியுது, போலீஸுக்கு தெரியுது. இவர் மேலே உள்ள கண்காணிப்பை அதிகப்படுத்துகிறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது பல முறை இவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள், பல முறை நாடு கடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா முறையும் இவர் தப்பிச்சிருக்கிறார், சிறையிலேருந்து தப்பிச்சிருக்கார். ஒரு தடவையெல்லாம் செர்பியாவில் ஒரு -50 டிகிரி குளிர் உள்ள ஒரு கடுமையான பகுதியில் போய் சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இவருடைய நண்பர்கள்லாம் உடைகள், கடுமையான குளிருக்கான உடைகள் வாங்கி அனுப்பும்போது உடைகளுக்கு நிறைய செலவு பண்ணாங்க. நான் இதை பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிறத வச்சு எனக்கு இயற்கை காட்சிகளை வாங்கி அனுப்புங்க, இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளையாக தான் தெரியுது பனி,
இயற்கையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கி இயற்கை காட்சிகள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொடுமையான சிறை தண்டனைகள்லாம் அனுபவிச்சு வந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதில் என்ன சொல்லி வர்றாங்கன்னா, ஜார் மன்னர்களின் கொடுமைகள். ஜார் மன்னர்கள் மக்கள் விரோத போக்கு, அன்றைய காலத்து பண்ணையார்கள், அந்த பண்ணையார்கள் கீழே இருந்த அடிமைகள், அடிமைகளுக்கு சம்பளம்லாம் கிடையாது, மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டு வந்து அடிமைகளை வேலை செய்ய வைத்து அந்த இதை வச்சு வருமானத்தில் அவங்க வாழ்கிறது. இந்த வருமானத்தை வச்சு அரசு ஜார் மன்னர் வாழ்கிறது. இப்படியாக வரிசையாக எத்தனையோ ஜார் மன்னர்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்க செய்த கொடுமைகள், புகார் கொடுக்க வந்து மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டு கொள்றது வந்து நிறைய தகவல்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் பீட்டர் த கிரேட்னு ஒரே ஒரு ஜார் மன்னர் மட்டும் சீர்திருத்தவாதியாக குறிப்பிடுறாங்க. அவர் மட்டும் நிறைய செனட் கொண்டு வந்திருக்காரு, முறையான இராணுவம், நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சதாக அவரை சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ஜார் மன்னர்களும் ஒன்று சொன்னார் போல் பல கொடுமைகளை செஞ்சவங்களாக தான் இருக்காங்க மக்களுக்கு எதிராக. ஒரு பகுதி மக்கள் வந்து அடிமைகளாகவே இருந்திருக்கிறாங்க இந்த ரஷ்யா முழுமைக்கும், பண்ணைகளில் வேலை பார்க்குறவங்களாம். இதற்கு இடையில் இந்த பக்கம் நம்ம ஜோசப் தொடர்ந்து இந்த போராட்டங்களும் பத்திரிகைகளுக்கு தலையங்கம் எழுதுவதும் இப்படி இருக்கிறார். லெனின் பார்வைக்கப்படுறார். ஒரு கட்டத்தில் லெனினை சந்திக்கிறார். லெனின் மீது இவர் பெரும் பற்று கொண்டவர், மாறாத பற்று கொண்டவர். லெனினை பார்க்கவே பிடிக்கும். இவர் தான் லெனின்னதும் அவர் தான் லெனினான்னு பாட்டுக்கிட்டே இருக்கிறாரு. லெனினோட பேசினவர் ஒருத்தர் வந்தப்பே லெனினோடு பேசியவரோடு நான் பேசினேன் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தவர் இவர். அப்போ லெனினை பார்க்கும்போது லெனினை ஒரு பிரம்மாண்டமான உருவமாக கற்பனை பண்ணிட்டு போனப்போ அவர் ஒரு சின்ன உருவமாக இருந்திருக்கிறாரு. சார் நம்ம லெனினை விட உயரமாக இருக்கமே, ஒரு நாள் ரெண்டு பேர் நடந்து போகிறப்ப பார்த்துட்டு அவரோட உயரமாக இருக்கமே இருக்குன்னு வேற வருத்தப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு லெனின் மேலே பற்று. அப்படியாக அவர்கள் அரசியல் இயக்கமும் அரசியல் நட்பும் தொடர்கிறது. இவரை கேட்காம லெனின் எதுவுமே செய்ய மாட்டார்ன்ற அளவுக்கு இவர் வந்து அவருக்கு நெருக்கமாயிறாரு. கட்சியிலையும் சரி, கட்சி ஒரு கட்டத்தில் ரெண்டாக உடையுது, போல்ஸ்விக் மென்ஸ்விக்னு. போல்ஸ்விக்கில் இருக்கிற லெனின் ஸ்டாலின் தரப்பு ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சிக்கு கொள்கைக்கு உறுதியாக வீரமாக போராடக்கூடியவர்கள் மட்டும் இருந்தால் கட்சியில் சேர்த்தா போதும், எல்லாரையும் சேர்க்க வேணாங்கிறாங்க. மென்ஸ்விக்காரங்க எல்லாரையும் சேர்ப்போம் அப்படிங்கிறாங்க. இதில் இரு பிரிவு நோக்கம் ஒன்று தான், ஜார் மன்னர்களை வீழ்த்துவது, சோசியலிச ஆட்சி அமைப்பது. ஆனால் கொள்கை இந்த மாதிரி பிரிகிறாங்க. இந்த மாதிரி அரசியல் சூழல் இருக்கும்போது ஒரு நாள் இவ்வளோ நெருக்கமான பிறகு ஒரு நாள் நடந்து போகும்போது கேட்குறாரு லெனின், ஜோசப் உன் பேர் என்ன? ஜோசப் விவினோவ் ஏதோ ஒரு அந்த ரஷ்ய பேர் எனக்கு வரல அப்படின்னு முழு பேரை சொன்னதும், அப்படியா நீ ஸ்டாலின் அப்படின்னு பேரை மாற்றிக்க அப்படிங்கிறார். ஏன் என்னங்க ஸ்டாலின் இரும்பு மனிதன் என்று அர்த்தம், உனக்கு ரொம்ப பொருந்தும். நீ சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீ எழுதிய கட்டுரைகளையும் தலையங்கங்களையும் நிறையா வாசிச்சிருக்கேன், அதை நகல் எடுத்து நம்ம தோழர்களுக்கும் அனுப்பியிருக்கேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப ஊக்கமாக இருந்தது. அதனால நீ இதுக்கு பெயரின் பொருளுக்கு பொருத்தமானவன் தான், அதனால நீ ஸ்டாலின் வச்சுக்கணும். அன்றிலிருந்து அவர் ஜோசப் ஸ்டாலின் ஆகிறார். அதன் பிறகு இவருக்கான நெருக்கம், கட்சிக்குள் அதனால் ஏற்பட்ட உட்பகை அப்படின்றத பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. முதலாம் உலகப்போர் வருது. உலகப்போர் வரும்போது ஜார்மனர்கள் தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறாங்க. அதனால் நிறைய பொருள் இழப்பு, உயிரிழப்பு இது நடந்து முடியுது. அப்போது கடைசி ஜார்மனர்கள் ஒரு பெரும் மக்கள் போராட்டத்தில் அவர்கள் வீழ்கிறார்கள். அந்த நேரத்தில் தோழர் லெனின் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அரசியல் பிரச்சனைகளில். இவர் வந்து ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததுனால மென்ஸ்விக் கட்சி டக்குன்னு அதை சாதகமாக பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சிக்கிறது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு மறுபடி மக்களிடம் போராட்டத்தை முன்னெடுத்து ஜார்மனர்களை வீழ்த்தி விட்டோம், அதற்கு நிகரானவர்கள் தான் இவங்களும் அப்படின்னு இவங்களை வீழ்த்தணும்னு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய அரசு அமைந்த பிறகு ஒரு கட்டத்தில் இந்த லெனினை சுட்டுறாங்க. ஒரு பெண் வந்து 4 வருஷம் புல்லட் இருக்குது. அந்த புல்லட்டை நீக்கும்போது ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து அவர் படுத்துடுறாரு, இறந்துடுறாரு. அவர் எழுதிய உயில் வந்து ஒரு சர்ச்சையை உண்டாக்குகிறது. நான் இப்போ கட்சியின் பொதுச் செயலாளராக ஸ்டாலின் வரணும்னு நான் விரும்பலை அப்படின்னு அவர் எழுதியதாகவும் அது வந்து ஒரு பிரச்சனையானதாகவும் சொல்கிறாங்க. ஒரு முறை அவர் ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாரு ஸ்டாலினுக்கு, நீ என் மனைவியிடம் கோபமாக நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல, அவள் அவமதிக்கிறதும் அவள் சொல்கிற கேட்கவும் என்னை அவமதிக்கிற மாதிரி தான் அப்படின்னு கடிந்து கொண்டதாகவும் ஒரு லெட்டர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் லெனின் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கும்போது இவர் போய் பார்க்க போகிறப்ப அவங்க நிறைய கெடுபிடிகள் வச்சப்போ இவரும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு, அப்படி பேசியிருக்கிறார். அதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்தது மனைவிக்கும், அவருடைய மனைவிக்கும் ஸ்டாலினுக்கும். அப்போ இவர் கட்சியிலேருந்து ஒரு லெட்டர் லெனினோட மனைவி அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டாலினுக்கு வெறும் உத்தரவாக இருந்திருக்கு, இதை செய்யக்கூடாது, இதுதான் செய்யணும்னு கட்டளையாக இருந்திருக்கு.
அவருக்கு தெரியுது இது லெனின் அனுப்புனது இல்லை, அவருடைய மனைவி அனுப்புனது. அவர் ஃபோன் பண்ணி திட்டிருக்கிறாரு. அந்த இதை வச்சு லெனின் கடிதம் எழுதியதா அது ஒரு சர்ச்சை, ஒரு கருத்து அங்கே இருக்கு. இது இப்படியாக இருக்க லெனின் மறைவுக்கு பிறகு முழுமையான பொறுப்பு இவருக்கு வருது, கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு. அப்போ லியோன் ட்ராட்ஸ்கின்னு ஒரே ஒரு ஆள் மட்டும், ஒரு 2-3 பேர் உள்ளே இருந்துக்கிட்டு இவருக்கு எதிராக உட்பகை செய்கிறாங்க, உள்ள கட்சிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. பண்ணைகளை எல்லாம் கூட்டு பண்ணையாக்குறது, பண்ணை நிலங்களை எல்லாம் கூட்டு பண்ணையாக்கி மொத்தமாக எல்லாருக்கும் வேலை, விளைபொருட்கள் எல்லாத்தையும் மிஞ்சிய பொருட்களை எடுத்து ஏழை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை நிறைய உருவாக்கணும், மோட்டார்களை உருவாக்கணும் அப்படின்றத கொண்டு வரவுமே மக்களுக்கு வந்து உத்வேகத்தோடு உழைக்கிறாங்க. ரஷ்யா முன்னேறிக்கிட்டே வருது. மோட்டார் கம்பெனிகள் வருது, ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிகள் வருது. கட்டடம் கட்ட செங்கல் வேணும்னா 2 நாள்லேயே வந்துடுது. முன்னாடிலாம் 1 வருஷம் 1.5 வருஷம் காத்திருக்கணும் ஒருத்தர் கட்டடம் கட்ட, இரும்பு கம்பிக்காக காத்திருக்கணும் பல மாதங்கள். எல்லாமே உடனே வர்ற அளவுக்கு தொழிற்சாலைகள் நிறைய பெருகவும் மக்களுடைய நம்பிக்கை மிக்க தலைவராக, வளம் பொருந்திய தலைவராக மாறுகிறார் ஸ்டாலின். இப்படியான ஸ்டாலின் இந்த பக்கம் போயிட்டே இருக்கும்போது 2ஆம் உலகப் போர் அடுத்து வருது. 2ஆம் உலகப் போர் வரும்போது இவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது, ஏற்கனவே இப்படி பண்ணாங்கன்றனால எப்பா நம்ம யார் சண்டைக்கும் போக மாட்டோம், ஆனால் எங்கள் எல்லைக்குள்ள வந்து தாக்குனா திருப்பி தாக்குவோன்ற அளவில் இவருடைய கட்டுப்பாட்டை, இவருடைய நிலைப்பாட்டில் இருக்கார். அப்போ ஜெர்மனி தான் எந்த உடன்படிக்கையும் மதிக்காமல் எல்லா பக்கமும் பூந்து அடித்து சண்டையை உருவாக்கி பெரும் பிரச்சனையாகி, அது உலகப்போரை பற்றி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துலையும் இவர் முதல்ல அடி வாங்கினாலும் பின்பு பெர்லின் வரைக்கும் நெருக்கி போய் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க சோவியத் படை. அதில் தான் சோவியத்தை கண்டு பிரிட்டனும் அமெரிக்காவும் பயந்தது. என்னடா இவர் சாதாரணமாக நினச்சோம், ஸ்டாலின் இவ்வளோ பெரிய அளவில் படை எப்படி இத்தனை பேர் வந்தாங்க. அதற்கு காரணம் ஜெர்மன் படை வந்து சோவியத்தை நொறுக்கிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய உரை வந்து ரேடியோவில் வருது, மக்களே இது மீண்டும் நமக்கான போர், நம்மளை அடிமையாக்க பார்க்குறாங்க, அதே நம்ம வந்து சோசியலிச ஆட்சி கொண்டு வந்தது இவங்களுக்கு பிடிக்கல, எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க, நம்ம தான் போராடினதும். போர் ஆர்மி மட்டுமன்று பொதுமக்களும் பெருமளவில் சண்டையில் பங்கு கொண்டதுனால ஜெர்மன் படையால் ஒன்றுமே செய்ய முடியல. எந்த மோட்டார் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் இதுதான் ஃபார்முலா, துப்பாக்கி செய்யுங்க, ஆயுதங்கள் செய்யுங்கன்னு எல்லாரையும் செய்ய சொல்லி அத்தனை ஆயுதங்களை உடனடியாக செய்து உடனடியாக எல்லா மக்களும் போர் பண்ணதுனால தான் உலகப்போரில் இவங்களை பார்த்து மிரண்டது. இது உலகப்போர், இது ஃபுல்லாக முடிஞ்சதா. இந்த பக்கம் நாடை வந்து 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக கொண்டாந்தாச்சு. உலகப்போர் எல்லாத்துலேயும் இந்த தங்களுடைய வலிமையை காட்டிட்டார், சோவியத்னா யார் அப்படின்னு காட்டிட்டாரு. ஆனால் உட்கட்சி பூசல், உள்ள பகை, தலைமைக்கு எதிராக செயல்படுறது, இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான பல கழக குழுக்கள் இப்படிலாம் இருக்கவும் அடுத்த ஒரு விஷயத்தை உண்டாக்குறார். முதலே சொல்லியிருப்பார் ஸ்டாலின், என்னுடைய கட்சி தலைமையை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாது, அதை எதிர்க்கக்கூடாது, டீ கடையில் உட்காந்து பேசுகிறவையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு மிரட்டல் வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் பொதுமக்கள் வந்து கட்சியை விமர்சிக்கலாம், என்ன வேணாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க தங்கள் குறைகளை சொல்லலாம், நீங்கள் கட்சிக்கிலேருந்து தலைமையை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறார் சட்டம். இப்போ இந்த உட்பகை இந்த லியோன் ட்ராட்ஸ்கி போன்றவர்கள்லாம் கிளப்பி விட்டுறதுனால வர்ற பிரச்சனை என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு களை எடுப்பு உருவாக்குறாரு, த பர்ஜ் பண்ணுறாரு. அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டு உருவாக்குறாங்க, யார் யார் கட்சிக்கு எதிராக, இந்த சோசியலிச கருத்துகளுக்கு எதிராக இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஈடுபடுறாங்க, கழகத்தில் ஈடுபடுறாங்க, லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் பிடிச்சி சிறையில் அடைத்து விசாரித்து குற்றங்கள் ஒப்புக்கொண்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றி, இந்த மரண தண்டனை இதைத்தான் வச்சு அவரை வந்து இந்த அளவுக்கு சர்வாதிகாரின்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க பிரிட்டன் போன்ற நாடுகள். அப்போ இந்த மாதிரி பெரும் விசாரணை நடந்து நிறைய பேர் கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு மாஸ்கோ ட்ரையல்னு ஒன்று இருக்குது, ஒரு 3-4 விசாரணைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து முக்கிய தலைவர்கள்லாம், பெரிய பெரிய தலைவர்கள், இவர்களோடு இருந்த இவங்க போல்ஸ்விக் கட்சியில் இருந்த பெரிய தலைவர்கள் வந்து நிறைய பேரை அழைத்து விசாரித்து அவர்கள் செய்த குற்றங்களை நிரூபித்து அதற்கும் மரண தண்டனைகள் கொடுத்து, சிறை தண்டனை கொடுத்து, சிறையிலே இறந்து போகிற மாதிரி நிறைய தண்டனைகள் கொடுத்ததுனால அது ஒரு ட்ரையல் நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் ரொம்ப கட்டுக்கோப்பாக இந்த நாட்டை வச்சுக்கிறக்க அவர் எல்லா வகையான முயற்சியும் பண்ணினார். இராணுவத்தை பலப்படுத்தினார், பல திட்டங்களை உருவாக்கி மக்களுடைய வருமானத்தையும் அவங்களுடைய தொழில்நிலையும் மேம்படுத்தினார். கட்சி ஆட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டால் அவங்கள எப்படி அடக்கணுன்றதை அடக்குனார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு இன்னுமே நிறைய பேசணும் இந்த புத்தகத்தை பற்றி. ஆனால்
இது சொல்லும் விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு விஷனரி லீடர், இதுதான் இப்படி இருக்கணும், நம்ம நாடு இப்படி ஆளும் ஒரு திட்டத்தோட ஒரு முடிவோட ஒரு கிளம்பிய ஒரு இளைஞன் மிகப்பெரிய ஆளாகி ஒரு சோவியத் யூனியனே உருவாக்கின ஒரு மனுஷன் அப்படின்னு அவருடைய எல்லா விஷயத்தையும் இதை படிக்கும்போது தெரியுது. கடைசியில் ஒரு 70 வயசாகும்போது அவருடைய இறந்து போயிருக்கிறாரு. அது வரைக்கும் அவர் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப உறுதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் தானும் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய நாடு, தன்னுடைய கட்சி, மக்கள் எல்லாரையும் வச்சிருந்திருக்கிறாரு. இன்று சர்வம் ஸ்டாலின் மயம் என்ற நூலை பற்றி பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.